ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 645 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். குரூப் 2 மற்றும் குரூப் டிஏ ரெண்டுக்கும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து ஆன்லைனில் இனிலேருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13/8 ஆகஸ்ட் 13ஆம் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாமல் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 18/8 20/8 அந்த 3 நாள் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்நிலை தேர்வு ஓகேங்களா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28ஆம் நடைபெறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப குயிக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் பின்னாடி அறிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வனவர் பதவிக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபாரஸ்டர், இந்த ஃபாரஸ்டர் அப்ளை பண்ணுறவங்க வந்து என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டும் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி அதிலேயே வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், ஷார் பதிவாளர், தனிப்பிரிவு உதவியாளர், இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வனவர் போஸ்ட்டும் அதில் தான் வருது. வனவர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22 போஸ்ட் மட்டும் தான் இருக்குது. இந்த குரூப் 2ல் இந்த வனவர் போஸ்ட்டோட சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 50 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குரூப் 2ஏல வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், மேற்பார்வையாளர், இளநிலை கண்காணிப்பாளர், உதவியாளர் நிலை 2, அதுக்கப்புறம் உதவியாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், இந்த மாதிரி போஸ்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு கோட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் உதவியாளர் போஸ்ட் தான் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 595 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு 1/7/2025 அன்றைக்கி உங்கள் ஏஜை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். பிற வகுப்பினர் ஓகேங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த வயது வரம்பாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற ஆதி திராவிடர், அருந்ததியர் ஓகேங்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்பட வகுப்பினர் ஓகேங்களா, அதாவது SC ST SCA OBC DNC MBC BC ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து வயது வரம்பு இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அதாவது பிற வகுப்பினர் மட்டும் ஆடு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜென்ரல் கேட்டகரியிலும் முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து குறைஞ்சபட்ச வயது அதிகபட்ச வயதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தயவுசெய்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 92 பேஜஸ் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை முழுசாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் 2ஏலையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்லாம் வந்துன்னா குறைந்தபட்ச வயது 18 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதாவது பதவி குறியீடும் கொடுத்துருக்காங்க. அந்த பதவிக்கு என்ன சிலபஸ், எப்படி எக்ஸாம் பண்ண அப்படிங்கிற பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எந்த ஏஜ் லிமிட்டுக்கு வரும், உங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நிறைய காம்ப்ளெக்ஸான போஸ்டர்ஸ் இருக்கிறனால இந்த அப்ளை பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதுமாதிரி 4.1.3ல் வந்து உச்ச வயது வரம்பு தொடர்பான விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பற்றி 5A உள்ள கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் வனவர் ஓகேங்களா, அந்த பதவிகளுக்கு பொருந்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்பட்ட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தயவுசெய்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த குரூப் 2ஏல வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சு அப்ளை பண்ணலாம். அப்படி இருந்தாலும் ஒரு சில பதவிகளுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வந்து அந்த டிகிரியோடு சேர்த்து கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அல்லதுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் வந்து டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நன்னடத்தை அலுவலர் பார்த்திங்கன்னா ABCD இப்படிலாம் வந்து அல்லது ஏதோ ஒன்றும் அடிஷ்னலாக அடுத்து பார்த்திங்கன்னா வனவர் பகுதிகளுக்கு வந்து உடல் தகுதி தேர்வு இருக்குது ஓகேங்களா. அதாவது வந்து ஹைட்டு அண்ட் மார்பு சுற்றளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள், திருநங்கை இவங்களுக்கு வந்து அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. அது குவாலிஃபைடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வனவர் பதவிகளுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ் யூஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 2ஏக்கான முதல்நிலை தேர்வு வந்து ஒற்றைத்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொதுத்தமிழ் 100,
பொது அறிவு 75 அண்ட் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அது பார்த்திங்கன்னா 25 வந்து கொடுத்துருக்காங்க. அஸ் யூஸ்வலாக வந்து டோட்டல் 300 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 300 மார்க் 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க். இதில் வந்து டோட்டலாக 90 வந்து குவாலிஃபைட் மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டில் எதுவும் எடுக்கலாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக கட்டாய தமிழில் வந்து தகுதி தேர்வு கொடுத்துருக்காங்க. 40 மார்க்ஸ் எடுக்கிற முடிவு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா குரூப் 2க்கு வந்து 400 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் 300 மார்க். குரூப் 2ஏல வந்து அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வு வந்து 100 மார்க் அண்ட் பொது அறிவில் வந்து 300 மார்க். டோட்டலாக வந்து 400 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 7 இடத்துல மட்டும் தான் நடக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் இங்கே மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் முதன்மை தாள் ஓகேங்களா. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நோ ப்ராப்ளம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees கட்டினா போதும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அங்கேருந்து வந்து தமிழுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் எந்த நீங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து இதோட குரூப் 2ல் வந்து நீங்கள் எக்ஸாம் குரூப் 2 அல்லது குரூப் 2A ஓகேங்களா. அதில் வந்து பொது அறிவுக்கான சப்ஜெக்ட், அப்புறம் வந்து நுண்ணறிவு மற்றும் கணக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபுல் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ்லேயும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்து படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.